களத்திரம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை துணை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்முடைய திருமணமும் நம்முடைய திருமண வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அது அந்த ஜாதகத்தில் மென்ஷன் ஆகிருக்கு. இதைத்தான் களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7ல் சனி இருந்தாலும் அது கலஸ்திர தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த தோஷம் எதனால ஏற்படுதோ அதோட விளக்கம் என்ன? லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தது அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, சனி அப்படின்னாலே தாமதம் அப்படின்னு அர்த்தம் சார். அப்போ அங்கே உட்காரும்போது இவங்களுக்கு கல்யாணம் என்ன பண்ணுன்னா லேட்டாக தான் தாமதம் ஆகிட்டே இருக்கும். இப்போ 7ல் செவ்வாய் இருந்தாலும் அது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் தாமதமாயிட்டே இருக்கும், தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க, வரன் சீக்கிரம் அமையாது. ஒருவேளை இவங்களுக்கு சீக்கிரமா ஒருவேளை வரன் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ராகு இருந்தாலும் அது கலத்திர தோஷமா சொல்றாங்க. அதை பற்றிய விளக்கங்கள் என்ன? இப்ப 7ல் ராகு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல கேது இருக்கும். இப்ப ராகு அப்படின்னாலே அதனுடைய தன்மை என்னன்னா, எதுவுமே ரொம்ப பெருசா யோசிக்கிறாங்க, நம்ம ஏதாவது தப்பா சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி எரிச்சலாகி சலிப்பாகி கடைசியில கோபமா வெளிப்படுறது. இப்போ அந்த கலஸ்திர ஸ்தானத்திலே மேம் கேது இருந்தால் அது என்னவா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் மேம்? சார், கேது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதை சர்ப்பதோஷம் அப்படின்னே தான் சொல்லுவாங்க சார். பட் என்ன அப்படின்னா, தனி சுக்கரன் இருந்தாலும் அது ஒரு கலஸ்திர தோஷமா சொல்றாங்க. அதை பற்றிய விளக்கங்களே. இப்ப சுக்கரனுடைய பேரே களத்திர காரகன் அப்படின்னு பேரு. அப்போ 7ஆம் வீடோட பேர் என்னங்க? களத்திர ஸ்தானம். அப்ப இவரே போய் அங்க உட்காரும் போது தனியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா திருமணம் தாமத தடைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். சரி, இது எந்த விதமான தாமத தடைகள் கொடுக்கும் அப்படின்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கோட்டுமொழி சத்யா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம இன்னைக்கு களத்திர தோஷம் அதை பத்தி நம்ம பேச போறோம் மேம். முதல்ல களத்திர தோஷம்னா எந்தெந்த விஷயங்கள் அடிப்படையில் நம்ம அதை சொல்லலாம் மேம்? சார், ஃபர்ஸ்ட் களத்திரம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை துணை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்முடைய திருமணமும் நம்முடைய திருமண வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அது அந்த ஜாதகத்துல மென்ஷன் ஆகிருக்கும். இதைத்தான் களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் தாமதமாயிட்டே இருக்கும். நமக்கு பொருத்தம் பார்ப்போம், இல்லை அவங்களும் பொருத்தம் பார்ப்பாங்க, இங்கே ஓகேவாகும், அங்கே வேண்டாம்பாங்க. அப்புறம் 2 பக்கமே ஓகேவாகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இல்லை பையனுக்கு சம்பளம் இன்னும் பத்தலை, இது சரியில்லை, சொந்த வீடு இல்லை, எனிதிங் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு தடையாகுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தடையாகிறது. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம்லாம் சீக்கிரமாக நடந்துடும் சார். சீக்கிரமாக நடந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பெருசாக இந்த பிரிஞ்செல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதைத்தான் களத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எந்த இடத்துல இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான்னு ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க. அது லக்னம் அப்படின்னு அர்த்தம். அதை 1ன்னு வச்சு கவுண்ட் பண்ணிங்கன்னா 7ஆவது கட்டம்னு இருக்கும். அந்த 7ஆவது கட்டம் பாதிக்கப்படுறது சொல்லுவோம். பாதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நவகிரகங்கள்ல இயற்கையாகவே நல்ல கிரகங்கள்னு சிலது இருக்குங்க சார். இயற்கையாகவே அசுப கிரகங்கள், அதாவது தீய பலனை அதிகமாக கொடுக்குற கிரகங்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த தீய பலனை கொடுக்குற கிரக லிஸ்ட்ல ஏதாவது ஒரு கிரகம் அங்கே உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் திருமணம் தாமதமாகிறது, தடையாகிறதெல்லாம் இருக்கும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா களத்திர தோஷம் சொல்லுவாங்க. இப்போ 7ல் சனி இருந்தாலும் அது கலஸ்திர தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த தோஷம் எதனால ஏற்படுதோ அதோட விளக்கம் என்ன? இந்த லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தது அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, சனி அப்படின்னாலே தாமதம் அப்படின்னு அர்த்தம் சார். அப்போ அங்கே உட்காரும்போது இவங்களுக்கு கல்யாணம் என்ன பண்ணுன்னா லேட்டாக தான் தாமதம் ஆகிட்டே இருக்கும். சரி, தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருடைய ஜாதகத்தில் அவங்களே அந்த கல்யாணம் அப்படின்னா, கல்யாணம் ஆனால் என் ப்ரைவசி போயிடுமா, கல்யாணம் ஆனால் நமக்கு ஃபேமிலியோட ஒத்து இருப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களே குழப்பம் பண்ணிக்கிட்டு எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாமாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, நான் சொந்தமாக வீடு கட்டிட்டு, நான் கடன் அடைச்சிட்டு, நான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுப்பாங்க. ஸோ இவங்களே அந்த தாமதத்துக்கு காரணமாயிடுவார் ஜாதகரே. 3வது இதில் தான் நான் சொன்னது, நமக்கு இங்கே ஓகேவாகும், அங்கே ஓகே ஆகாது, அங்கே ஓகேவாகும், நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். மெயினாக இருக்கிற விஷயம் என்னன்னா, இவங்க ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பாங்க இல்லைங்க, எனக்கு லைஃப் பார்ட்னராக இப்படி வரணும்னு சொல்லிட்டு, அது அங்கே இருக்காது.
ஒரு 6 விஷயம் எதிர்பார்க்குறாங்கன்னா 2 இருக்குங்க சார், 4 இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? வர்ணை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இதுதான் சனி இருக்கிறது அப்படின்னு. சரி, பொதுவாக இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைஃப் பார்ட்னர் பற்றின பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? அந்த நிறை குறையோட ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தால், 7ல் சனி இருந்தால் ஏற்படுகின்ற தோஷம் இவங்களுக்கு சரியாயிடும். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வரன் பார்க்கும்போது தாமதமாகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இவங்க பொறுத்துக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், சனி அப்படின்னாலே வயது முதிர்ந்ததை சொல்லக்கூடியது. அப்போ இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ஒன்று இவங்க வயசை விட அவங்க வயசு அதிகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா இவங்களுடைய தோற்ற அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு விட கொஞ்சம் முதிர்ந்த தோற்றம் மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருந்தாத தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. ஏன் லேட் ஆகுது தெரியுங்க சார்? இப்போ நீங்கள் ஒரு 25 வயசில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்கன்னா என்னெல்லாம் கேட்பார்? பொண்ணு அழகாக இருக்கணும், முடி நீளமாக இருக்கணும், நான் இந்த ஹைட்டு, பொண்ணு இந்த ஹைட்டு இருக்கணும், பொறுமையான பொண்ணாக இருக்கணும், படித்த பொண்ணாக இருக்கணும், வேலைக்கு போகணும், இல்லை வேலைக்கு போகணும், லிஸ்ட்டு பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வயசாக என்ன ஆயிரும்? குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் எங்கே நிற்போம்? பொண்ணுன்னு ஒன்று இருந்தால் போதும், அந்த மனநிலை வரும் இல்லைங்க சார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியினுடைய அந்த விதிப்பாட்டில் இருக்கிற கேரக்டரோடு ஒத்து போயிடுதுங்களா? அப்போ தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் தாமதம் அப்படிங்கிறது. இது முதல்லையே அந்த ஆணோ பெண்ணோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அந்த கல்யாணம் நடந்துடும். இதுதான் 7ல் சனிங்க சார். இப்போது 7ல் செவ்வாய் இருந்தாலும் அது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தோஷம் வந்து எதனால் ஏற்படுதோ அதில் விளக்கம் என்ன சார்? அதாவது கலத்திர தோஷத்தில் ஒரு வகை தான் இப்போ அந்த பாவிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து செவ்வாய் இருக்குது. இப்போ செவ்வாய் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற பேர்லேயே அந்த கலத்திர தோஷம் செவ்வாய் தோஷங்கிற பேரில் வந்துடுது. ரைட். இப்போ அந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க சார், இது இதே மாதிரி தான். திருமணம் வந்து தாமதமாயிட்டே இருக்கும், தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க, வரன் சீக்கிரம் அமையாது. ஒருவேளை இவங்களுக்கு சீக்கிரமாக ஒருவேளை வரன் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொடுக்கும். சரி, காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னாலே வேகம், கோபம், பிடிவாதம், அவசரம், எளிதில் உணர்ச்சி வசப்படுதல், இதையெல்லாம் கொடுக்குற கிரகம் சார். இப்போ அந்த கிரகம் போயிட்டு 7ல் இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த ஜாதகருக்கு அவங்க லைஃப் பார்ட்னர் மேலே அதீதமான ஒரு அன்பு, அதீதமான ஒரு கவனிப்பு இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க கேர் எடுத்துப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து பார்த்திங்கன்னா கேர் எடுத்துப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம், இப்போ சப்போஸ் வந்துட்டு இங்கே போகிறாங்க, ஒரு டேபிளில் இடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியாயமாக என்ன சொல்லுவான், பார்த்து போ அப்படின்னு தானே சொல்லணும். இவங்களுக்கு என்ன ஆகுனா, இவங்க டக்குன்னு பதறிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வலிச்சதுங்கிறது இவங்களுக்கு வலிச்சிரும். பட் அது செவ்வாய் இல்லைங்களா? ஸோ எடுத்தடுப்பில் என்ன, நீ பார்த்து போக மாட்டியா, கண்ணை முன்னாடி வச்சுட்டு போனாதானேன்ட்டு எப்படி சொல்கிறாங்க? உள்ளுக்குள்ளே இருக்கிறது அன்பு, வெளிப்படுத்துகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வெளிப்படுத்துவாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? எப்போ பாரு சில்லு சில்லு சில்லுன்னு விழுந்துகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் இவங்க அன்பாக இருக்காங்களோ இல்லையோ, ஒரு கட்டத்தில் வந்து இவர் நம்மளை சந்தேகப்படுறாரோ இல்லையோ, அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்குள்ளே போய்டும். அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா, இப்போ இவங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பொண்ணு மட்டும்தான் போகிறாங்க அப்படின்னா, கிளம்பியாச்சா, கிளம்புனதும் ஃபோன் பண்ணணும், போயிட்டுருக்க சொல்லணும், இறங்கினதும் ஃபோன் பண்ணணும், வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணணும். இப்போ ஒரு ஆணே இந்த மாதிரி இருப்பாங்க, நீங்கள் பெண்ணை யோசிச்சு பாருங்கள். பொதுவாகவே ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க நம்ம ஃப்ரீயாக இருந்தாலே ஃபஸ்ட்டு ஃபோன் போகிறது ஹஸ்பண்ட் கிட்ட தான், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்போ வருவீங்க அப்படிங்கிறப்போ இந்த 7ல் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும்? ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் வந்து ஒரு அப்டேட்டை வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா? பட் அது லைஃப் பார்ட்னருக்கு எப்படி இருக்கும்? ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இவங்களுடைய அன்பு அவங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்படி கேட்குறாங்க, ஒருவேளை சந்தேகப்படுறாங்களா, என்ன ஒன்று சந்தேகப்படுறாரு போல இருக்குன்னா, அப்போ இவங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ஆயிருமா, ஓ நம்மளை சந்தேகப்படுற ஆரம்பிச்சிருங்களா? இதுதான் பெரிய இஷ்யூவாகி பிரிவினையை கொடுக்குறது. இது என்ன அப்படின்னாங்க சார், ஒன்று முதல்ல இந்த ஜாதகர் புரிஞ்சுக்கணும், தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு ப்ரைவசி கொடுக்கணும். எல்லா விஷயத்துலையும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சாலும் அதை மென்ஷன் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். சரி, லைஃப் பார்ட்னருக்கு இப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்க கோபப்படுறதாகட்டும், இல்லை அவங்க இந்த மாதிரி கேரிங் எடுத்துக்கிறதாகட்டும், அது வந்து சந்தேகப்படுறதோ இல்லை அவங்க கோபக்காரங்களோங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்த தெரியாத ஒரு விதம் நெகட்டிவாக போகுது. அதே அன்பு தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் பரிகாரம், வாழ்க்கை நல்லா. ராகு இருந்தாலும் அதை வந்து கலத்திர தோஷமாக சொல்கிறாங்க, அதை பற்றிய விளக்கங்கள் என்ன? சார், ராகு அப்படிங்கிறது அங்கே இந்த கலத்திர தோஷம் தான். ஆனால் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற பேரில் தான் பார்க்கப்படுது.
இப்போ 7ல் ராகு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து கேது இருக்கும். இப்போ ராகு அப்படின்னாலே அதனுடைய தன்மை என்னன்னா பிரம்மாண்டமாக இருக்கிறது, எதையுமே பெருசாக திங்க் பண்ணுறது, விலாவாரியாக விலக்கி பேசுறது தான் ராகுவோடைய நேச்சர். அப்போது லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்க? ஒரு சின்ன பாருங்கள், இந்த செடி அழகாக இருக்குது அப்படின்னா, சார் செடி அழகாக இருக்குங்க சார்னா முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இதை 1 மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் 2வது என்னென்னா, இதே மாதிரி செடியை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும், இந்தந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு பிளானை போட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தது என்னமோ ஒரு செடி தான், வீட்டில் வைக்க போகிறது 10 செடியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது, எதையும் ரொம்ப வேகமாக பண்ணுறது, இந்த இருக்கும் வேகம் இருக்கிற அளவுக்கு ஆழம் இருக்காது அப்படி. பட் இது ஜாதகருக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இவருக்கு இருக்கிற ஒரு நிதானத்தன்மை அவங்களுடைய வேகத்தோட ஒத்து போகாமல் இருக்குது. என்னடா இவங்க வந்து நம்மளை மாதிரி இல்லை, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க, எதுவுமே ரொம்ப பெருசாக யோசிக்கிறாங்க, நம்ம எதாவது தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி எரிச்சலாகி சலிப்பாகி கடைசியில் கோபமாக வெளிப்படுறது ஒன்று. 2வது, திருமணத்துக்கு முன் தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சர்ப்பதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, சர்ப்பதோஷம் இருக்கிறவங்கள எதை கல்யாணம் பண்ணணும், இல்லை அப்படின்னு நீங்கள் பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது வந்து தாமதமாயிட்டே போகுது. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7ல் ராகு இருக்கும்போது வந்து இவங்க ஒரு மாதிரி லைஃப் பார்ட்னர் எதிர்பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? இப்போது அமைதியாக பொண்ணு இருக்கணும், இல்லை கணவர் அமைதியானவராக இருக்கணும், எதையுமே வந்து பொறுமையாக சொல்லணும்னு இருக்கணும், இப்படி இவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அங்கே தான் அங்கே துளி கூட இருக்காது. ஏன்னா அங்கே தான் ராகு வச்சுங்களா, அங்கே ஸ்பீடு எது எடுத்தாலும் ஜெட் வேகத்தில் போகிற ஆளாக இருப்பாங்க. அப்போ இவங்க அதே மாதிரி ஒரு வரனை தேடிட்டு இருக்கும்போது வரன் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓகேவாகும், அங்கே ஓகேவாகாது, இல்லைன்னா இங்கே அவங்களுக்கு பிடிக்காம இவங்களே வேணான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே திருமண தடையாகிறது. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று நமக்கு வர லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததும் நம்ம முதல்ல நம்மளோட கேரக்டரை புரிய வைக்கணும். என்கிட்ட எதுனாலும் கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள், கொஞ்சம் குணமாக சொல்லுங்கள், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள், நான் வந்து புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு இவங்க வந்து புரிய வைக்கணும். இல்லையா, நீ ரைட்டுமா, நீ ஸ்டார்ட் பண்ண, நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். இல்லை 3வது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நேச்சரே அப்படி தான். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். ஓகேம்மா, நீ ஸ்டார்ட் பண்ண, நீ பாட்டில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டில் அடுத்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். இது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது பரிகாரம். ஓகே, இதே இப்போ அந்த கலஸ்தர ஸ்தானத்திலே வந்து மேம் கேது இருந்தால் அது என்னவா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் மேம்? அது வந்து அதுக்கான பரிகாரங்கள் என்னெல்லாம் இருக்கு? சார், கேது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சர்ப்பதோஷம் அப்படின்னே தான் சொல்லுவாங்க சார். பட் என்ன அப்படின்னா தன்மை மட்டும் மாறுபடும். எப்படி ராகு இருந்தால் பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க இல்லைங்களா, கேதுவாக இருந்தால் எளிமையாக சிந்திப்பாங்க. ராகுவாக இருந்தால் வேகமாக சிந்திப்பாங்க, கேதுவாக இருந்தால் ஆழமாக சிந்திப்பாங்க. ராகுவாக இருந்தால் விலாவாரியாக விளக்கும், கேதுவாக இருந்தால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். ஸோ இதுதான் தன்மை. அப்போ இதே ரீசன் தான் அங்கேயும் நடக்கும். ஆனால் லைஃப் பார்ட்னர் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, என்ன மாதிரி வந்து அவங்க பிரம்மாண்டமாக இருக்கணும், வெளியில் எல்லா பக்கமும் வரணும், லக்ஸூரியஸாக ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு போகணும், அந்த மாதிரிலாம் இவர் ஆசைப்பட்டுட்டு இருப்பார், தன்னோட லைஃப் பார்ட்னர் இப்படி வரணும்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 500க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஆளாக இருப்பாங்க. இவர் 10,000 எஸ்டிமேட்டு, அவங்க வெறும் 500லேயே முடிக்கிற ஆளாக இருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்க இப்படியே எதிர்பார்த்துட்டு வரன்னு தேடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து தடையாயிட்டு போகும். திருமணத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இப்படி பதில் வந்தால் எப்படி இருக்குங்க சார்? ஸோ அப்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஒருவேளை நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? ஸோ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ராகு இருந்தால் எப்படி புரிஞ்சுக்கணும்னு இருக்கோ, இதே போல் கேது இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா பரிகாரம். ஓகே, இப்போது இதே கலஸ்தர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா தனிச்சுக்கரன் இருந்தாலும் அது ஒரு கலஸ்தர தோஷமாக சொல்கிறாங்க. அதன் பற்றிய விளக்கங்கள் என்னவா? சார், அதாவது என்னன்னா, காரக பாவக நாஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த காரகத்திற்கான கிரகம் அந்த காரகத்தை சொல்லுகின்ற பாவத்திலேயே போய் உட்காந்துட்டா அந்த பலனை கொடுக்காது, தடை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ சுக்கிரனுடைய பேரே களத்திர காரகன் அப்படின்னு பேர். அப்போ 7ஆம் வீடோட பேர் என்னங்க? களத்திர ஸ்தானம். அப்போ இவரே போய் அங்கே உட்காரும்போது தனியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக திருமணம் தாமத தடைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். சரி, இது எந்த விதமான தாமத தடைகள் கொடுக்கும் அப்படின்னா, இதே போல தான் எதிர்பார்ப்புகள். என்னோட லைஃப் பார்ட்னர் எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ஜாதகம் இருக்கும். நாளைக்கு வந்து அந்த லைஃப் பார்ட்னருடைய இந்த பொண்ணாகட்டும், இல்லை லைஃப் பார்ட்னர் அந்த பையனாகட்டும், இல்லை அவங்களுடைய குடும்பம் வந்து இந்த மாதிரி இருக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை வந்து பொண்ணு நல்லா பேசணும், பையன் நல்லா பேசணும், இல்லை இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். யாருக்கு?
இந்த ஜாதகருக்கும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த எதிர்பார்ப்புகள் இருந்து டக்குன்னு விலகி வர மாட்டாங்க. ஸோ இது என்ன ஆகும், இவங்க பாட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒன்று வந்தால் ஒன்று வரல, எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும், எந்த காலத்தில் கிடைக்கும், எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறப்ப இவருக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் மாப்பிள்ளை வேண்டியிருக்கா, அங்கே இருக்கிறது ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆங்கிளில் போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, தடையாரும். இன்னும் சிலது இதை விட மோசம் இருக்குங்க சார், கிழக்கு ஏன்னா வடக்கு பக்க திசையில் தான் உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை அமையன்றுவாங்க. இவங்க வாட்டில் கிழக்கு வடக்குமாவே பார்த்துட்டு இருப்பாங்க, அது எங்களுக்கு தான் தெற்கு இருந்து வரும். ஓகேங்களா, அப்போ தடை எப்படி ஆகுது அப்படின்னா வேறு வேறு கோணங்களிலிருந்து, இப்போ நீங்கள் ராவுக்கு எதுக்கு கேரக்டர் பேசிஸில் இருக்கும், செவ்வாய்க்கு ஒரு கேரக்டர் பேசிஸில் இருக்கும், பட் சுக்கிரன் ஒரு டிசைனாக வரும். ஸோ இதுதான் இந்த தாமத தடைக்கான காரணம். சரி, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் நிற்கிற நட்சத்திரம், அதை பார்க்கக்கூடிய கிரகம், இதெல்லாம் வச்சு நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு அது என்ன பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஓகே, இப்போது கலஸ்திர ஸ்தானத்தை பற்றியும் அதில் இருக்க தோஷங்கள் பற்றியும் ரொம்ப தெளிவாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். எனக்கு